அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனல். காவலர் தேர்வு சிறப்பு பயிற்சி 9th ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஃபிசிக்ஸு இருக்கக்கூடிய 6 லெசனும் முழுமையாக படித்தா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். படிக்கல அப்படின்னா படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் எடுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் இன்சைட்லேருந்து மேக்ஸிமம் எடுப்போம். புக் பேக்கு ப்ளஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான வினாவில் எடுத்து கொடுத்துருப்போம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், காவலர் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. அதேமாரி 60 டேஸ் பிளான் இருக்கும். அந்த பிளானை வந்து பார்த்துக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே வந்து ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முதல் கொஸ்டின், விசையானது டேஷ் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். விசையானது டேஷ் கொண்ட ஓர் வெக்டர் அளவாகும். எண் மதிப்பு மட்டும் கொண்ட வெக்டர் அளவாகும். திசை மட்டும் கொண்ட வெக்டர் அளவாகும். எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் இரட்டையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. கீழ்கண்டவற்றுள் இரட்டையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ நீர் குழாய் திறத்தல். ஆப்ஷன் பி திருகின் சுழற்சி. ஆப்ஷன் சி பம்பரத்தின் சுழற்சி. ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ நீர் குழாய் திறத்தலா. ஆப்ஷன் பி திருகின் சுழற்சியா. ஆப்ஷன் சி பம்பரத்தின் சுழற்சியா. ஆப்ஷன் டி அனைத்துமா? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும். சரிங்களா? நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதி இவ்வாறு அழைக்கலாம். நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதியை இவ்வாறு அழைக்கலாம். ஆப்ஷன் ஏ விசையின் விதி. ஆப்ஷன் பி நிலைமத்தின் விதி. ஆப்ஷன் சி கணத்தாக்கு விதி. ஆப்ஷன் டி உந்த மாறா விதி. இரண்டாம் விதி அப்படின்னா என்னது? விசையின் விதி. சரிங்களா? முதல் விதி அப்படின்னா நிலைமத்தின் விதி. ஒரு கேஜிஎஃப் ஓகேங்களா, அதோட மதிப்பு வந்து என்ன? ஓகேங்களா, ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸோட மதிப்பு வந்து என்ன? ஆப்ஷன் ஏ 980 நியூட்டன். ஆப்ஷன் பி 98 நியூட்டன். ஆப்ஷன் சி 9.8 நியூட்டன். ஆப்ஷன் டி 9.8 டைன். முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 9.8 நியூட்டன். புவியின் மேற்பரப்பில் 60 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை. இது ஆல்ரெடி 9th பார்த்துருப்போம். ஓகேங்களா? அங்கே வேல்யூ வந்து மாற்றி கொடுத்துருப்பேன். இங்கே வந்து வேல்யூ வந்து வேறு வேல்யூ. புவியின் மேற்பரப்பில் 60 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை. ஆப்ஷன் ஏ 97.5 நியூட்டன். ஆப்ஷன் பி 60 நியூட்டன். ஆப்ஷன் சி 588 நியூட்டன். ஆப்ஷன் டி 65 நியூட்டன். புவியின் மேற்பரப்பில் 60 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை வந்து என்ன? ஆப்ஷன் ஏ 97.5 நியூட்டன். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், லெசன் நம்பர் 2ல் ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தில் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் திசைவேகம். ஆப்ஷன் ஏ 3×10⁸ மீட்டர் பர் வினாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 3×10⁸ சென்டிமீட்டர் பை வினாடி. ஆப்ஷன் சி 3×10⁸ மீட்டர் பர் மணி. ஆப்ஷன் சி 3×10⁸ சென்டிமீட்டர் பர் மணி. இது வந்து எந்த ஆன்சர் ஆனது? ஒளியின் திசைவேகமானது காற்று அல்லது வெற்றிடத்தில் வந்து இந்த மதிப்பில் வந்து இருக்கும். இது ரொம்ப ஒரு பேசிக் கொஸ்டின். ஒளியின் திசைவேகம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3×10⁸ மீட்டர் பர் வினாடி. டேஷ் நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தை உடையது. டேஷ் நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தை உடையது. ஆப்ஷன் ஏ பச்சை. ஆப்ஷன் பி நீலம். ஆப்ஷன் சி சிவப்பு. ஆப்ஷன் டி ஊதா. இதில் இருக்கக்கூடிய எந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மிக குறைந்த விலகு கோணத்தை உடையது. டேஸ் நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தை உடையது. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி சிவப்பு. ஸோ இதுக்கு தான் வந்து மிக குறைந்த விலகு கோணம். டேஸ் மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும். டேஸ் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடித்தும், ஓகேங்களா, ஓரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெலிந்தும் காணப்படும். ஆப்ஷன் ஏ குழி லென்ஸு, ஆப்ஷன் பி குவி லென்ஸு, ஆப்ஷன் சி கோளக ஆடி, ஆப்ஷன் டி இருபக்க குழி லென்ஸ். டேஸ் மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும். ஆப்ஷன் ஏ குழி லென்ஸா, ஆப்ஷன் பி குவி லென்ஸா, கோளக ஆடியா, இருபக்க குழி லென்ஸா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குவி லென்ஸ், ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மையத்தில் தடித்தும் ஓரங்கள் நமக்கு என்ன இருக்கும், மெலிந்தும் லைட்டாகவும் காணப்படும். ஒளிப்பட கருவியில் டேஸ் பயன்படுகின்றன. முக்கியமான கொஸ்டின். ஒளிப்பட கருவியில் டேஸ் பயன்படுகின்றன. ஆப்ஷன் ஏ குவி லென்ஸு, ஆப்ஷன் பி குழி லென்ஸு, ஆப்ஷன் சி இருபுற குழி லென்ஸு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஒளிப்பட கருவியில் டேஸ் பயன்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ குவி லென்ஸா, ஆப்ஷன் பி குழி லென்ஸா, ஆப்ஷன் சி இருபுற குழி லென்ஸா, ஆப்ஷன் டி எதுவும் இல்லையா? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி குழி லென்ஸ். இதுதான் ஒளிப்பட கருவியில் பயன்படுத்துகிறாங்க. கிட்ட பார்வை என்ற பார்வை குறைபாட்டினை சரி செய்ய டேஸ் பயன்படுகின்றன. கிட்ட பார்வை மயோபியா, ஓகேங்களா. கிட்ட பார்வை என்ற பார்வை குறைபாட்டினை சரி செய்ய டேஸ் பயன்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ குழி லென்ஸு, ஆப்ஷன் பி குவி லென்ஸு, ஆப்ஷன் சி இருபுற குவி லென்ஸுகள், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. குழி லென்ஸுகள் அதாவது குவி லென்ஸுகள் அல்லது இருபுற குவி லென்ஸுகள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குழி லென்ஸுகள், ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மயோபியா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா, ப்ரெஸ்போபியான்னு இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்த கொஸ்டின். ஒரு பொருளிற்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது, ஒரு பொருளிற்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது பொருளின் வெப்பநிலை உயரும். இதுதான் ஆப்ஷன் ஏவோட ஆன்சர். ஆப்ஷன் பி நிலை மாற்றம் அடையும், ஆப்ஷன் சி பொருளானது விரிவடையும், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஒரு பொருளிற்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது, வெப்ப ஆற்றல் வந்து ஒரு பொருளுக்கு வந்து அழிச்சிட்டிங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்துட்டீங்க, பொருளின் வெப்பநிலை உயருமா, நிலை மாற்றம் அடையுமா, பொருளானது விரிவடையுமா, ஆப்ஷன் டி இவை அனைத்துமா? ஸோ ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும். நீள் வெப்ப விரிவு குணத்தின் எஸ்ஐ அலகு. நீள் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு. ஆப்ஷன் ஏ கெல்வின் பவர் -1, ஆப்ஷன் பி கெல்வின், ஆப்ஷன் சி மீட்டர் கெல்வின், ஆப்ஷன் டி மீட்டர் பவர் -1 கெல்வின் பவர் -1. நீள் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கெல்வின் பவர் -1. ஒரு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். சார்லஸ் விதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சார்லஸ் விதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நிறை விதி, வெப்பநிலை விதி, அழுத்த விதி, பரும விதி. சார்லஸ் விதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ நிறை விதி, ஆப்ஷன் பி வெப்பநிலை விதி, ஆப்ஷன் சி அழுத்த விதி, ஆப்ஷன் டி பரும விதி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரும விதி. ஓகே, இதுதான் சார்லஸ் விதியோட இன்னொரு பெயர். அவகேட்ரா விதியின்படி டேஸ் V/T = மாறிலி, PV = மாறிலி,
B/N equal to மாறிலி Vn equal to மாறிலி அவகேட்ரா விதியின்படி டேஷ் ஆப்ஷன் ஏ V/T equal to மாறிலி ஆப்ஷன் பி PV equal to மாறிலி ஆப்ஷன் சி V/N equal to மாறிலி ஆப்ஷன் டி Vn equal to மாறிலி. ஸோ ஆன்சர் சி V/N equal to மாறிலி. சரிங்களா? ஒரு நல்லியல்பு வாயு டேஷ் ஒரு நல்லியல்பு வாயு டேஷ் பாயில் விதிக்கு உட்படும், சார்லஸ் விதிக்குட்படும், அவகேட்ரா விதிக்குட்படும், மேற்கண்ட அனைத்தும். ஒரு நல்லியல்பு வாயு பாயில் விதிக்குட்படும், சார்லஸ் விதிக்குட்படும், அவகேட்ரா விதிக்குட்படும், மேற்கண்ட அனைத்தும். ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இதுதான் அது கூட ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 4வது பாடம் மின்னோட்டவியல். கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம். கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம். ஆப்ஷன் ஏ மின்னோட்டம், ஆப்ஷன் பி மின் அழுத்தம், ஆப்ஷன் சி மின் அழுத்த வேறுபாடு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. கடத்தி ஒன்றின் வழியே ஓகேங்களா மின்னூட்டங்கள் பாயும் வீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின்னோட்டம். இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றில் கொடுக்கப்படும் மின்னழுத்தம். இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றில் கொடுக்கப்படும் மின்னழுத்தம். ஆப்ஷன் ஏ 200 வோல்ட்டு, ஆப்ஷன் பி 220 வோல்ட்டு, ஆப்ஷன் சி 100 வோல்ட்டு, ஆப்ஷன் டி 140 வோல்ட்டு. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றில் கொடுக்கப்படும் மின் அழுத்தம். ஆப்ஷன் பி 220 வோல்ட். சரிங்களா? ஒரு கடத்தியின் வழியே 2 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடும் 0.4 மின் அழுத்தமும் கொடுக்கப்பட்டால் அதன் மின்தடை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஒரு கடத்தியின் வழியே 2 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடும் 0.4 ஆம்பியர் மின்னோட்டமும் அளிக்கப்பட்டால் அதன் மின்தடை V = IR அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? இதில் என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறான்? ஆர் கண்டுபிடிச்சு சொல்கிறான். வியோட வேல்யூ என்னது 2. இங்கே நமக்கு என்ன வரும் 0.4. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5 ஓம். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 0.4 ஆம்பியர். ஓகேங்களா? ஒரு கடத்தியின் வழியே 2 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடும் 0.4 மின்னோட்டமும் அளிக்கப்பட்டால் அதன் மின்தடை 5 ஓம். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் வினா எண் 4 மின் கடத்து எண்ணின் அலகு. மின் கடத்து எண்ணின் அலகு. ஆப்ஷன் ஏ ஓம் மீட்டர், ஆப்ஷன் பி ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1, ஆப்ஷன் சி ஓம் மீட்டர் பவர் -1, ஆப்ஷன் டி ஓம். இதில் எது மின் கடத்து எண்ணின் அலகு? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓம் மீட்டர். சரிங்களா? அடுத்த வினா மின்தடை எண்ணின் SI அலகு. ஆப்ஷன் ஏ ஓம் மீட்டர், ஆப்ஷன் பி ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1, ஆப்ஷன் சி ஓம் மீட்டர் பவர் -1, ஆப்ஷன் டி ஓம். மின்தடை எண்ணின் அலகு. அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓம் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மின் கடத்து எண்ணின் அலகு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. சரிங்களா? மின் கடத்து எண் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் மீட்டர். ஓகேங்களா? மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, இந்த கொஸ்டின் ஆன்சர் பி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
ஒளியின் அலைநீள மதிப்பு ஒளியின் அலைநீள மதிப்பு 4 பெருக்கல் 10⁻⁻7 மீட்டர் டு 7 × 10⁻7 மீட்டர். 4 பெருக்கல் 10⁻7 மீட்டர் டு 7 பெருக்கல் 10⁻7 மீட்டர். 4 பெருக்கல் 10⁻7 மீட்டர் டு 7 பெருக்கல் 10⁻7 மீட்டர். 7 பெருக்கல் 10⁻7 மீட்டர் டு 4 பெருக்கல் 10⁻7 மீட்டர். ஓகேங்களா? இதில் வந்து எது வந்து ஒளியின் அலைநீள மதிப்பு, ஒளியின் அலைநீள மதிப்பு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி 4 × 10⁻7 மீட்டர் டு 7 × 10⁻7 மீட்டர். அதிர்வெண்ணிற்கும் அலைநீளத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. அதிர்வெண்ணிற்கும் அலைநீளத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. n = v lambda, lambda = v × n. சி ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா v = n lambda. டி அனைத்தும். அதிர்வெண்ணிற்கும் அலைநீளத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. ஆப்ஷன் ஏ n = v lambda. ஆப்ஷன் பி lambda = v × n. ஆப்ஷன் சி v = n lambda. டி அனைத்தும். ஆப்ஷன் சி v = n lambda. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வெண்ணிற்கும், ஓகேங்களா, மியூவுக்கும் அலைநீளத்திற்கும் லாம்டாவிற்கும் இடைப்பட்ட தொடர்பு. ஒளியின் திசைவேகம் எதில் அதிகமாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ வெற்றிடம், ஆப்ஷன் பி வாயு, ஆப்ஷன் சி திரவம், ஆப்ஷன் டி திட. ஒளியின் திசைவேகம், ஓகேங்களா, லைட்டோட சவுண்டோட ஸ்பீடானது எதில் அதிகமாக இருக்கும்? வெற்றிடமா, இல்லை வாயுவா, இல்லை திரவமா, இல்லை திட பொருளா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இதில் தான் ஒளியின் திசைவேகமானது அதிகமாக இருக்கும். தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம் டேஸ். தாமிரத்தில் ஒளியின் திசைவேகமானது டேஸ். 5950 மீட்டர் செகண்ட்/-1 தாமிரத்தில். ஆப்ஷன் பி 5010 மீட்டர் செகண்ட்/-1. ஆப்ஷன் சி 6420 மீட்டர் செகண்ட்/-1. ஆப்ஷன் டி 6420 மீட்டர் செகண்ட்/-1. இதில் எது வந்து தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம்? ஆப்ஷன் பி 5010. சரிங்களா? மெதுவாக பேசும் கூடம் அமைந்துள்ள இடம். மெதுவாக பேசும் கூடம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் சி லண்டன், ஆப்ஷன் டி அமெரிக்கா. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசும் கூடமானது அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி லண்டன். இங்கே தான் மெதுவாக பேசும் கூடமானது அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாடம் அணுக்கரு இயற்பியல். இந்த பாடத்தில் வந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம், ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். மின் சுமையற்ற நியூட்ரான்களை டேஸில் ஜேம்ஸ் சாட்விக் கண்டறிந்தார். மின் சுமையற்ற நியூட்ரான்களை டேஸில் ஜேம்ஸ் சாட்விக் கண்டறிந்தார். ஆப்ஷன் ஏ 1930, ஆப்ஷன் பி 1931, ஆப்ஷன் சி 1932, ஆப்ஷன் டி 1933. மின் சுமையற்ற நியூட்ரான்களை ஜேம்ஸ் சாட்விக் வந்து எப்போ கண்டுபிடிச்சார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1932. சரிங்களா? இதுவரையில் டேஸ் கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் டேஸ் கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளன. ஆப்ஷன் ஏ 31, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 29, ஆப்ஷன் டி 28. இதுவரையில் டேஸ் கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் சி 29. ஓகேங்களா? ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 ஓகேங்களா சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு. ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு. ஆப்ஷன் ஏ கியூரி, ஆப்ஷன் பி ரூதர்ஃபோர்டு, ஆப்ஷன் சி பெக்கோரல், ஆப்ஷன் டி ரான்சன்.
பெக்கோரல். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெக்கோரல். பெரிலியம் 49 ப்ளஸ் ஹீலியம் 24 ஓகே கிவ்ஸ் டு கார்பன் 612 ப்ளஸ் எக்ஸ். இதில் எக்ஸ் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ நியூட்ரான், ஆப்ஷன் பி புரோட்டான், ஆப்ஷன் சி எலக்ட்ரான், ஆப்ஷன் டி ஆல்ஃபா. நம்ம சேனல் பேர் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ நியூட்ரான். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க எக்ஸாமுக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ 6லேருந்து நாம் வந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையுமே, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பாடத்தையும் நாங்கள் எளிமையாக கொடுத்துருப்போம். அதேமாரி இந்த லெசனுக்கு வந்து வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ வந்து அடுத்த கிளாஸ்க்கு நம்ம அடுத்த டெஸ்ட் வந்து பார்ப்போம். சரிங்களா.